Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஸ்பைசி பன்னீர் மசாலா ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு டெலிஷியஸான சைட் டிஷ் ரெசிபி. இது சப்பாத்தி அப்புறமா சாதம் கூட ஒரு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு தக்காளியை நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது லைட்டாக கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ இது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீரை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா நல்லா அந்த பன்னீரில் கூட்ட ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயாச்சு. பன்னீரும் நல்லா வெந்தாச்சு. ஸோ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு டெலிஷியஸான ஸ்பைசி பன்னீர் மசாலா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நல்லா ரோட்டி கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே டெலிஷியஸ், ஈஸி அண்ட் இன்ஸ்டண்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்பைசி பன்னீர் மசாலா ஃப்ரை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.